74 ஆண்டுகளாக விடை கிடைக்காத சொமர்டன் கடற்கரை சடலம். இந்த உலகம் மர்மங்களால் நிறைந்தது. மக்கள் எல்லோரும் தினந்தோறும் பல மர்மமான விஷயங்களை கடந்து வருகின்றனர். சில மர்மங்களுக்கு விடை கிடைக்கிறது, சில மர்மங்களுக்கு விடை கிடைப்பதே இல்லை. அப்படியாக 74 ஆண்டுகளாக விடை கிடைக்காத சொமர்டன் கடற்கரை சடலத்தின் மர்மங்களை இங்கே காணலாம் வாருங்கள். 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் உள்ள சொமர்டன் கடற்கரையில் ஒரு ஆணின் சடலம் கண்டெடுக்கப்படுகிறது. பிரமாதமான சூட் ஆடை, நன்கு பாலிஷ் செய்து மெருகேற்றப்பட்டிருந்த ஷூ அணிந்திருந்த அவரிடம் தம்மை அடையாளம் காண்பதற்கு எந்த ஆவணமும் இருக்கவில்லை. அந்த மனிதர் மாரடைப்பு போன்ற இதய நோயால் இறந்திருக்கலாம் அல்லது விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் கருதினர். ஆனால் பிரேத பரிசோதனை செய்த போது விஷத்துக்கான எந்த தடயமும் இல்லை. இறந்த மனிதரின் உடையில் எந்த ஒரு பணப்பையோ அடையாளங்களோ இல்லை. அவரது விரல் ரேகைகளை பரிசோதித்த போதும் எதனோடும் ஒத்துப்போகவில்லை. செய்தித்தாள்களில் இவரது படம் போட்டு விசாரித்தும் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த ஆணின் உடல் கிடைத்து சுமார் 4 மாதங்கள் கழித்து புலன் விசாரணை அதிகாரிகள் அந்த நபரின் பேண்டில் ஒரு ரகசிய பாக்கெட்டை கண்டுபிடித்தார்கள். அதில் ருபையத் என்கிற அரிதான புத்தகத்தில் இருந்து தமாம் ஷுட் என்கிற வார்த்தை மட்டும் இருக்கும் ஒரு சிறு காகித துண்டு இருந்தது. அந்த தமம்ஷுத் என்ற சொல் எந்த ருபையத் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க முயன்றனர். இதற்கிடையில் அந்த ஆணின் உடல் யாருடையது, அந்த மனிதர் யார் என்கிற விவரங்கள் ஏதும் தெரியாமலேயே நல்லடக்கம் செய்ய தீர்மானித்தனர். சுமார் 8 மாதங்கள் கழித்து ஒரு நபர் காவல் நிலையத்துக்கு வந்து அந்த ஆணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பின் சொமர்டன் கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த தன் காரின் பின்பக்கத்தில் ருபையத் புத்தகம் இருந்ததாக கூறினார். இறந்த மர்ம நபரின் ஆடையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தமம்ஷுத் என்கிற சொல்லை கொண்ட காகிதம் அந்த புத்தகத்தோடு ஒத்துப்போனது. அப்புத்தகத்துக்குள் ஒரு தொலைபேசி எண்ணும் இருந்தது. அந்த தொலைபேசி எண் காவல்துறையை அருகில் வாழ்ந்து வந்த ஜெசிகா தாம்சன் என்கிற பெண்ணிடம் கொண்டு சேர்த்தது. அவரை விசாரித்த போது இறந்த ஆணை பற்றி எதுவும் தெரியாது என்று கூறினார். ஆனால் ருபையத் புத்தகத்தை ஆல்ஃபிரட் பாக்சால் என்கிற நபருக்கு விற்றதாக கூறினார். ஆல்ஃபிரட்டோ உயிரோடு இருந்தார். அவரிடம் விசாரித்த போது அவருக்கும் அந்த ஆணை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. அவர் ஓர் உலகப் போர் உளவாளி என்பது தொடக்கம் நிராகரிக்கப்பட்ட காதலன் என்பது வரை அந்த ஆடவர் பற்றி பல கோட்பாடுகள் இருந்து வந்தன. ஆனால் கடந்த 2020, அதாவது சுமார் 70 ஆண்டுகளுக்குப் பிறகு சடலத்தில் இருக்கும் மர்மங்களை அவிழ்க்க அந்த உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது. நவீன மரபணு சோதனை முறை மூலம் இந்த மர்மங்களுக்கு அடிலைட் பல்கலைக்கழகம் விடை காண முயன்றது. அப்படியாக அவரது முடியின் மூலம் சோதனை செய்து அவர் பெயர் கார்ல் சார்ல்ஸ் ஸ்மித் என்றும் அவர் மெல்போர்ன் நகரத்தைச் சேர்ந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்றும் கூறினர். ஆனால் தெற்கு ஆஸ்திரேலிய காவல்துறை இதனை உறுதிப்படுத்தி எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் உண்மையில் கார்ல் சார்ல்ஸ் ஸ்மித்தானா? அப்படி என்றால் ஏன் போலீஸ் இதை உறுதிப்படுத்தவில்லை? இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்.